அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் சத்யாதேவி அவர்கள். அண்ணன் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி அஜித்குமார் அவர்களின் காவல்துறை லாக்அப் மரணத்திற்காக நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் வந்தாங்க, நாங்களும் களத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு கண் துடைப்புக்காக ஆறுதலை தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லா கட்சியும் வந்தாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். எங்க அண்ணன் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வாரு, எதை செய்யறாரோ அதை மட்டும்தான் சொல்லுவாரு. ஐயன் திருவள்ளுவன் அவர்களின் வாக்கிற்கிணங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாறு தான் எங்க அண்ணன். நாங்க கடந்த வாரம் தான் வந்து 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் இதே சந்தை திடல் பகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பா தம்பிக்காக குரல் கொடுத்தோம். நீதிமன்றம் கேக்குது, அனுமதி கொடுக்கல. உங்களுக்கு இதான் வேலையா தொடர் போராட்டம்னு? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தினா எதுக்கு எங்க அண்ணன் ரோட்ல வந்து நின்று தம்பி தங்கைகளோட போராட போறாரு? நீங்க ஆட்சி நடத்துற லட்சணம் அப்படி. நாங்க எங்க வேலை வெட்டியை கூட பார்க்க முடியல. தொடர்ந்து போராட்டம் போராட்டம் போராட்டம். எங்க வாழ்க்கையே பெரிய போராட்டமா தான் இருக்கு. இந்த போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமா மாறணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. வாக்குக்காக நாங்க உங்க யாரையும் தேடி வரல. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்க மட்டும்தான் செயல்படுத்திக்கு இருக்கோம். தம்பி மரணத்துல கூட CSR பதிவு பண்ணல, முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணல, எதுவுமே பண்ணல. இங்க இருக்கக்கூடிய இளைஞரணி பாசறையை சேர்ந்த சீமான் தேவையில்லை, சீமானின் தம்பிகள் போதும் அப்படின்னு களத்துல உங்களுக்காக மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒரு தலைவன் இருக்கானா, தலைவனின் வழி வந்த தொண்டனாகிய நாங்களும் இருப்போம்னு நின்னவங்க நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைய. ஆனா என்ன ஒரு அடி அந்த தம்பிக்கு அடிச்சே கொண்டிருக்கீங்க, யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த அடியெல்லாம் யாரும் மறந்துடக்கூடாது. அடுத்த தேர்தலில் இந்த அடிக்கெல்லாம் சரியான சவுக்கடியை நீங்க திருப்பி நிச்சயம் மக்களே, திருப்பவனம் மக்களே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் சரி, தமிழ் இனத்தவனும் சரி, திருப்பி கொடுக்கணும். அது அடுத்த தேர்தல் அவனுக்கு கொடுக்கக்கூடிய செருப்படியா இருக்கணும். என்னங்க எதுக்கெடுத்தாலும் முதல்வர் அப்பா காணொளி வெளியிடுறாரு. சாத்தான்களின் ஆட்சி, அதுக்கு சாத்தன் குலமே சாட்சின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நாங்க சொல்லவா? திருட்டு திராவிடர்களின் ஆட்சி, அதுக்கு திருப்பவனமே சாட்சி நாங்க சொல்லவா? I am very sorry. சாரி டாடி. பிள்ளைகள்லாம் புலிக்குட்டிகள், பூனைக்குட்டிகள் கிடையாது. கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு. அதனால ஒரு திருட்டு வழக்கு கிடையாது. திருட்டு வழக்கா பொய் குற்றம் சாட்டப்பட்ட வழக்குக்கே இந்த அடி அடிச்சிருக்கீங்கன்னா, பல ஆயிரம் கோடி ஊழல் வழக்குல மரியாதைக்குரிய தியாகி செந்தில் பாலாஜி அவர்களை என்ன அடி அடிக்கலாம்? உங்கள் ஆருயிர் சகோதரி மதுவிலக்கு தமிழகத்தில் சாத்தியம்னு போலி வாக்குறுதி கொடுத்து மீண்டும் இந்த திருட்டு திராவிட ஆட்சி வர்றதுக்கு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாங்களே, அவங்களுக்கும் அவங்களோட திகார் ஜெயில்ல கம்பெனி கொடுத்த ஆராசா அவர்களை என்ன அடி அடிக்கலாம்? யோசிச்சு பாருங்க. ஏயா ஊழல் வழக்குல உள்ள போன நீங்களே இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, ஒன்னும் அறியாத அப்பாவியை அடிச்சுவிட்டு 3 சென்ட் இடம் யாருக்கே வேணும்? 3 சென்ட் இடம், அதுவும் அந்த தம்பி பேட்டி கொடுக்குறாப்புல, கண்ணுக்கே தெரியாத இடம். இதுல கமெண்ட் வேற, ஏன்னா அண்ணன் சொத்து பேருக்கே இடம் கேட்கிறேன்னு. ஒன்னும் ரோட்ல போற காய்கறி விற்கிற ஏழை வாழையிட்ட ஒன்னும் அவர் கேட்கலையே. தமிழகத்தையே வளைச்சு மொத்த மலைகளையும் இயற்கை வளங்களையும் அழைச்சு குவாரி குவாரியா ஏல விட்டு டெண்டர் விட்ட பணம் முதலை கிட்ட தானே கேட்கிறாரு. எல்லாம் எங்க ரத்தம் எங்க சதை எங்களோட உழைப்புல வரியா வாங்கின காசைத்தானே கேட்கிறாரு. அதை கொடுக்கறதுக்கு என்ன? போலி வாக்குறுதிகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் நீங்க மக்களை ஏமாற்றவே முடியாது. தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. நாளைக்கு எங்க அண்ணன் இதே திருப்பவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய விராதன் ஒரு கிராமத்துல பேசும் திறனற்ற உயிர்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. ஒரு பேசும் திறனற்ற உயிர்களான ஆடு மாடுகளுக்கே குரல் கொடுக்கும் போது 27 வயது இளைஞன், நாங்க இறங்கிடுவோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 2 நிமிடம் தான், சிறுத்தை இனிமேதான் இருக்கு. எனக்கு எங்க அண்ணன் மாதிரியான நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு முடிச்சுக்கிறேன். நிஜமாவே சொல்றேன், நீங்க அடுத்த 2026 தேர்தல்ல அவை வந்துட்டியா இவை வந்துட்டியான்னு திரை கவர்ச்சி, திராவிட கவர்ச்சி, கூட்டணி பலம் எல்லாத்தையும் விட்டுட்டு 2 கட்சி தான்,
இந்த பக்கம் எல்லாம் ஊழலுக்கு எதிரான ஒரு கூட்டணி கட்சி. இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையின் கீழ்